இப்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக இமிக்ரேஷன் ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆகஸ்ட் 22 ஒரு புது வீசா கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். நிறையா பேர் கூப்பிடுறாங்க, அதாவது எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க, ரெண்டாவது எங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்பான்சர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்களால் பண்ண முடியாது. வி ஆர் பியோர் இமிக்ரேஷன் லாயர்ஸ். உங்களுக்கு வீசா கிரைட்டீரியா என்னங்கிறத சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சதுன்னா எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீசா ப்ராசஸ் பண்ணி தருவோம். உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி தரதோ இல்லை உங்களுக்கு கம்பெனி பார்க்குறதோ அது எங்களால் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கான்டாக்ட் எனி டைம். ஸ்டூடெண்ட்ஸ் மேற்கொண்டு நீங்கள் படிக்கணும், உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வேணும், இல்லை உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வீசா ப்ராசஸை பற்றி தெரியணும்னா தாராளமாக கூப்பிடலாம். ஸ்கேலப் ஒர்க்கர் வீசா ஆகஸ்ட் 22 வந்திருக்கு. கம்பெனிஸ் இப்போ தான் ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணுறாங்க. ஸோ 1 or 2 monthஸில் அந்த கம்பெனியும் அந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ திருப்பி ஒரு எபிசோடு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எபிசோடு. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம 2 எபிசோட் கிட்ட பண்ணிட்டோம். இது என்னென்னா, யூகேக்கு நிறைய பேருக்கு வரணும், இங்கே வேலை பார்க்கணும், இங்கே ஒரு கடையை திறக்கணும், இல்லை இங்கே படிக்க வரணும் அப்படின்னு வரும்போது நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரியே யூகேல நிறைய சேஞ்சஸ் எவ்ரி இயர் சொல்ல முடியாது, எவ்ரி குவார்ட்டர் இல்லைன்னா எவ்ரி 6 months கூட சேஞ்சஸ் வருது. ஸோ லாஸ்ட் டைம் இவர்கிட்ட பேசும்போது, இவருன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், பத்ரி பாலா இங்கே இருக்காரு. ஒரு டைம் ஹலோ சொல்லிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஸோ அவரு இன்னும் நம்ம பேசுவோம் அவர்கிட்ட. ஸோ இவர் முன்னாடியே 2 சூப்பரான எபிசோட்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த டைம் திருப்பி நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம், எப்போ சேஞ்சஸ் நடக்குதோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம், ஒரு புது எபிசோடோட அப்டேட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த எபிசோடுக்கு வந்தாச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எல்லாம் முடிக்கும்போது நாங்கள் சொல்லுவோம் இவரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு. ஸோ இவரை காண்டாக்ட் பண்ணுவோம், தெளிவாக சொல்லுவோம், இந்த விஷயத்துக்கு மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பட் நிறைய பேர் அவரை ஜாப் ஏஜென்சி நினச்சிட்டு, அண்ணா எனக்கு வேலை கொடுங்க, இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பேசிக் க்ரைட்டீரியா கூட பாஸ் ஆகாமல் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இவருக்கும் நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது, இது உங்களுக்கும் வேஸ்ட். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது. ஸோ என்னன்னா, பேசிக் க்ரைட்டீரியா பற்றி அவர் கிளியராக சொல்லுவார். இதுக்கெல்லாம் இவரை நீங்கள் பார்க்கலாம், இவங்களால என்னென்ன பண்ண முடியும்னு தெளிவாக அவங்களே சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஹெல்ப் வரும். அப்படி வரலைன்னா கூட எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட பேசி ஹெல்ப் வாங்கி கொடுக்குறேன். ஆனால் சில விஷயங்கள் அவங்க கிளியராக சொல்லும்போது இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் திருப்பி கொண்டு போகாதீங்க. அது பண்ணால் அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. நான் இப்போயே கிளியராக சொல்லிடுறேன், சரியா? ஸோ நம்ம இப்போ இந்த எபிசோடு இந்த இதில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அதையும் கிளியராக அவர்கிட்ட கேட்டுக்குவோம். ப்ளஸ் என்னென்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எங்களுக்கு என்னத்துக்கு உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ டேரெக்டாக அவங்கள்ட்ட பேசலாம். ஸோ ஒரே டைம் புதுசாக வர கிளைண்ட்ஸ்க்குலாம் புதுசாக நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்களோட ஃபுல் குவாலிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பத்ரிநாத் பால வெங்கடேஷன், சுருக்கமாக பத்ரி பாலான்னு என்னை கூப்பிடுவாங்க. ஐ எம் அ டைரக்டர் அண்ட் ஓனர் ஆஃப் யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். அதுதான் என்னோட கம்பெனி நேம். அண்ட் ஐ எம் OISC Level 3 இமிக்ரேஷன் லாயர் அண்ட் கன்சல்டன்ட். OISCங்கிறது என்னென்னா, ஆஃபீஸ் ஆஃப் த இமிக்ரேஷன் சர்வீஸ் கமிஷனர்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்களுடைய ரெகுலேட்டரி பாடி விச் இஸ் மானிட்டர்ட் பை UK கவர்மெண்ட். ஓகே, அதில் Level 1, Level 2, Level 3ன்னு இருக்குது. ஐ எம் OISC Level 3 இமிக்ரேஷன் லாயர் அண்ட் கன்சல்டன்ட் விச் இஸ் த ஹையஸ்ட் லெவல். வாட் இட் மீன்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸான கேசஸ், அப்பீல்ஸ், அது எல்லாமே எங்களால் பண்ண முடியும். எங்கள் வெப்சைட் பேர் www.ufvisas.com. ஓகே, மறுபடியும் வணக்கம். இப்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக இமிக்ரேஷன் ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆகஸ்ட் 22 ஒரு புது வீசா கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். அதோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறதும், யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்டாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி எனக்கு. உங்களை அவங்க உங்கள்கிட்ட ஹெல்ப் வாங்கணும்னா என்னென்ன விஷயத்தில் மட்டும் உங்களை ரீச் பண்ணலாம்? அது மட்டும் கொஞ்சம் எப்படின்னா, நீங்கள் ஹை லெவலில் சொன்னீங்க, ஒரு கொஞ்சம் டீப் டைவாக சொன்னீங்கன்னா பெட்டர். நிறையா பேர் கூப்பிடுறாங்க, அதாவது எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ரெண்டாவது எங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்பான்சர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்களால் பண்ண முடியாது. வி ஆர் பியோர் இமிக்ரேஷன் லாயர்ஸ்.
உங்களுக்கு விசா க்ரைட்டீரியா என்னங்கிறத சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடச்சதுன்னா எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் விசா ப்ராசஸ் பண்ணி தருவோம். உங்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி தரதோ இல்லை உங்களுக்கு கம்பெனி பார்க்குறதோ அது எங்களால் பண்ண முடியாது. அதனால் தயவு செய்து வேலை வேணுங்கிறதுக்காக எங்களை தொடர்பு கொள்ளாதீங்க. நீங்கள் உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்கள் தான் இங்கே யூகேயில் கம்பெனிஸை டைரெக்டாக கூகுள்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் சொந்தக்காரங்களோ அவங்கள வச்சு நீங்கள் தான் அப்ளை பண்ணி ஆஃபர் எடுக்கணும். ஆஃபர் எடுத்ததுக்கப்புறம் எங்ககிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம். எங்களால் உங்களுக்கு ஆஃபரோ இல்லை ஜாப்ஸோ இல்லை கம்பெனியோ தேடி தர முடியாது. அதை தெளிவாக சொல்லிக்கிறோம். ஓகே. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ் ஏதாச்சும் நீங்கள் அப்டேட் கொடுக்கணும்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கேன் காண்டாக்ட் எனி டைம். ஸ்டூடெண்ட்ஸ் மேற்கொண்டு நீங்கள் படிக்கணும், உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வேணும், இல்லை உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸை பற்றி தெரியணும்னா தாராளமாக கூப்பிடலாம். உங்களுக்கு அது என்னால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண தர முடியும். தேங்க்யூ. ஓகே, இப்போ நீங்கள் வந்து டாபிக் பண்ணி தேங்க்யூ. ஸோ ஆகஸ்ட் 22 என்ன ரூல் மாதிரி இருக்குது, என்ன புது விசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேலப் ஒர்க்கர் விசா அப்படிங்கிறது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட் ப்ரோக்ராம் ஹெச்எஸ்எம்பின்னு சொல்லுவாங்க, அந்த மாடலில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் என்டையர்லி ஹெச்எஸ்எம்பி கிடையாது, ஆனால் அந்த மாடலில். ஸோ இதோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் வந்து யூ நீட் டு கெட் அ சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், அதாவது ஆஃபர் லெட்டர் ஃப்ரம் அ ஸ்கேலப் எம்ப்ளாயர். இப்போது ஸ்கேலப் எம்ப்ளாயர் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா நார்மலாக இங்கே யூகேல ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவங்க வந்து வெளியிலிருந்து ஒரு ஆட்களை கொண்டு வரணும்னா ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் பற்றி நான் லேட்டர் பேசுவேன். அந்த ஒரு ஸ்பெஷல் லைசன்ஸ் வேணும். இப்போது ஸ்கேலப் ஒர்க்கராக நீங்கள் வரணும் அப்படின்னா அந்த கம்பெனி ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் இல்லாமல் ஸ்கேலப் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்கேலப் ஒர்க்கர் விசாவுக்கு 3 க்ரைட்டீரியா இருக்குது. மொதல் க்ரைட்டீரியா வந்து யூ ஷுட் கெட் அ சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் ஃப்ரம் அ ஸ்கேலப் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ்டு கம்பெனி. அதாவது யூகேல இருந்து வெளியில் ஆட்களை கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பிஸ்னஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவாங்க. அதை பற்றி நான் லேட்டர் சொல்கிறேன். ஆனால் இந்த ஸ்கேலப் வீசாவில் ஒருத்தவங்களை கொண்டு வரணும்னா அந்த கம்பெனி வந்து ஸ்பெஷல் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும், விச் இஸ் கால்ட் ஸ்கேலப் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆஃபர் லெட்டர், அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லுவாங்க, சிஓஎஸ்ன்னு, அது இந்த ஸ்கேலப் ஸ்பான்சர் கம்பெனிக்கிட்ட இருந்து வரணும். இது ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட்டு. செகண்ட் ரிக்குவயர்மெண்ட் இங்கிலீஷ் B1 லெவல் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். B1ங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஐஎல்ஸில் 4.0 ஸ்கோர். அது வந்து அந்த லெவல் வந்து நீங்கள் ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் 4 கேட்டகரிலையும் நீங்கள் அது பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் 3வது க்ரைட்டீரியா வந்து உங்களுடைய ஜாப் வந்து எலிஜிபிள் ஆக்குபேஷன் லிஸ்ட் ப்ளஸ் உங்களுடைய சேலரி மினிமம் 33,000 அண்ட் above இருக்கணும். ஸோ இதுதான் 3 ரிக்குவயர்மெண்ட். ஓகேயா? 33,000 யூகே பவுண்ட்ஸில் 33,000 யூகே பவுண்ட்ஸ் பெர் ஆனம், 33,000 ரூபா இல்லை, இந்தியன் ருபீஸ். ஸோ 33,000 பவுண்ட்ஸ் பெர் ஆனம். இப்போது இந்த வீசா பொறுத்தவரை இனிஷியலாக 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 6 மந்த் நீங்கள் உங்களுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கேலப் ஸ்பான்சரிங் கம்பெனிக்கிட்ட மட்டும்தான் வேலை பார்க்க முடியும் அண்ட் வேலை பார்க்கணும். ஆஃப்டர் 6 மந்த் உங்களுக்கு வீசா வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆயிரும். ஃப்ரீ ஆயிரும்னு பார்த்தோம்னா யூ கேன் சேஞ்ச் எம்ப்ளாயர் without getting permission from the home office or without changing the visa. இப்போ உதாரணத்துக்கு சாதாரணமாக ஸ்பான்சர்ஷிப் வீசாவில் வராங்க, இங்கே ஸ்பான்சர்ஷிப்பில் ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் வராங்கன்னா அவங்க ஒரு 6 மாதம் கழித்து இன்னொரு கம்பெனியில் வேலை செய்யணும்னா கம்ப்ளீட்டாக புது வீசா அப்ளிகேஷன், திரும்ப ஃபீஸ், ஸ்கில் சார்ஜஸ் எல்லாமே பே பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. 6 மந்த்ஸ் வரை நீங்கள் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணணும். 6 மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் அந்த
கம்பெனியை விட்டு எந்த கம்பெனிக்கு வேணாலும் அந்த எலிஜிபிள் ஆக்குபேஷன் லிஸ்ட் ஒரு பெரிய இது இருக்குது, அதில் நீங்கள் மாறிக்கலாம். எந்த கம்பெனிக்கு வேணாலும் மாறிக்கலாம். உங்களுக்கு பர்மிஷன் தேவையில்லை ஹோம் ஆஃபீஸ் கிட்டேருந்து. அது மட்டும் கிடையாது, யூ ஆர் அலவுட் டு டூ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் வெல். ஸோ ஏன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இது ஒரு பெரிய விஷயம்னா, நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கான்ட்ராக்டராக வேலை பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இந்த கம்பெனி இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் இருக்கிறவங்க பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் இருக்கிறவங்க வந்து எந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டியும் அலௌடு கிடையாது. எக்ஸப்ட் the only thing allowed is they can work for their own employer and they can work 20 hours for another employer in the same position or in shortage occupation list. அதுதான். ஸோ உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டே கிடையாது. ஆனால் இந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இனிஷியலாக 2 வருஷம் தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இன்னொரு 3 இயர்ஸுக்கு. ஸோ எகெயின் இந்த 3 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூ டு நாட் நீட் டு ஸ்டிக் டு எனி சிங்கிள் எம்ப்ளாயர். அண்ட் அது மட்டும் கிடையாது, ஒரு கம்பெனிக்கு தான் வேலை பண்ணணும்னு தேவையில்ல, நீங்கள் மல்டிபிள் கம்பெனிஸுக்கும் வேலை பார்க்கலாம். மோர் தென் 1 ஜாப்ஸ் 2 ஜாப்ஸ் 2 ஃபுல் டைம் தாராளமாக பண்ணலாம். ரிக்குவயர்மெண்ட் ஐஎல்ஆருக்கு போகும்போது என்ன ரிக்குவயர்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா, இந்த 5 வருஷத்தில் குறைஞ்சது 2.5 வருஷமாவது நீங்கள் 33,000 pounds earn பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அந்த எலிஜிபிள் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் நீங்கள் வேலை பண்ணியிருந்துருக்கணும். இந்த இதை காட்டினா தான் உங்களுக்கு ஐஎல்ஆர் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் போகும்போது 2 வருஷத்தில் குறைஞ்சது 1 வருஷம் வந்து நீங்கள் மினிமம் 33,000 per annum அட் எலிஜிபிள் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் நீங்கள் ரன் பண்ணியிருந்துருக்கணும். அப்போது உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ப்ளஸ் அடுத்த 3 வருஷம் வீசா கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஐஎல்ஆர் அப்ளை பண்ணலாம். ஸோ 5 வருஷத்தில் ஐஎல்ஆர் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஆஃப்டர் 1 இயர் ஃப்ரம் ஐஎல்ஆர் நீங்கள் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எலிஜிபிள் ஆக்குபேஷன் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லோரும் வருவாங்களான்னா கிடையாது. நார்மல் ஸ்கில்டு ஒர்க்கரில் வந்து நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி லெவலை ரொம்ப குறைச்சிட்டாங்க. இப்போது பார்த்தோம்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஷாப்கீப்பர் வராங்க, பியூட்டி சலூன் மேனேஜர், மசாஜ் தெரபிஸ்ட், மெக்கானிக், ப்ளம்பர், இவங்க எல்லாருமே வராங்க, பில்டர் அதெல்லாம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க லோ கேட்டகரி இது கிடையாது. இது மோஸ்ட்லி ஃபார் ஐடி பீப்புள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், ஐடி கேட்டகரியில் இருக்கிறவங்க. இது வந்து நம்ம இந்தியாவில் நிறையா பேர் ஐடி கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இதில் வந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் எந்த எம்ப்ளாயருக்கும் மாறிக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் நார்மல் மக்களுக்கு இது வந்து பெரிய உதவியாக இருக்காது. அது அந்த நார்மல் மக்களுக்கு என்னங்கிறது நான் அடுத்தது சொல்கிறேன். ஸோ ஸ்கேலப் ஒர்க்கர் வீசா ஆகஸ்ட் 22 வந்திருக்கு. கம்பெனிஸ் இப்போ தான் ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணுறாங்க. ஸோ 1 or 2 monthஸில் அந்த கம்பெனியும் அந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் யூ கேன் அப்ரோச் த கம்பெனி டைரக்ட்லி. நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு சொல்லி gov.uk வெப்சைட்டில் போனீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்கேலப் ஒர்க்கர் ஸ்பான்சர்ஷிப் இல்லை லிஸ்ட் ஆஃப் ஸ்கில்டு ஒர்க்கர் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டு வரும். அதில் கம்பெனிஸ் பேர் இருக்கும். ஸோ அந்த கம்பெனி பேர், அந்த எந்த ஏரியாவில் இருக்காங்க, அந்த எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த கம்பெனி பேரை கூகுளில் போட்டு அவங்கக்கிட்ட வேக்கன்சி இருக்குதாங்கிறத நீங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா எங்களை அப்ரோச் பண்ணி நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம், அதுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வேலை இருந்து ப்ளஸ் உங்களை இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் எடுப்பாங்க. ஆனால் என்ன வழிங்கிறத ஒரு கோடு மாதிரி உங்களுக்கு போட்டு தரோம். ஸோ ஸ்கேலப் ஒர்க்கர் முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்கேலப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. நாங்கள் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அதை அப்ரிஷியேட் பண்ண முடியுது. என்னன்னா இப்போ நிறைய பேர் வரும்போது ஒரே கம்பெனியில் ஸ்டிக் ஆன் ஆகிறதும், அதே மாதிரி சேஞ்ச் ஆகும்போது அந்த காசு மொய் எழுதுறதும் இதெல்லாம் நடக்காது. இனிமே வந்தோமா இந்த 6 மாசத்துல சேஞ்ச் ஆகணும்னா சேஞ்ச் ஆகிக்கலாம். கரெக்டா? ஸோ அது வந்து சூப்பராக இருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஐஎல்ஆருக்கும் சொன்னீங்க. அந்த இன்னொரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா கான்ட்ராக்டிங். ஸோ நீங்கள் உங்கள் ஓன் கம்பெனியை ஓப்பன் பண்ணி பல பேருக்கு வேலை பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அது என்னன்னா நிறைய பேருக்கு புரியாது இந்த கான்ட்ராக்டிங்கிற கான்செப்ட்.
நான் சொல்லுவேன் இந்த கான்ட்ராக்டிங் கான்செப்ட்ல மக்களே நீங்க ஒரு நாளைக்கு 500 இருந்து 1000 பவுண்ட் வரை சம்பாதிக்கலாம். ஒரே நாள்ல 1 லட்சம் கூட நீங்க சம்பாதிக்கிற சான்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு பண்ண முடியாம இருந்தது முன்னாடி. இப்போ இந்த ஸ்கேல் அப் வழியா அது பண்ண முடியுது. சரியா? ஸோ இதுக்கு மட்டும் இல்ல, அந்த லிங்க்கும் நீங்க சொல்லிட்டீங்க .gov.uk, அங்க போய் அந்த லிங்க்ல பாருங்க. இப்போ நிறைய கம்பெனிஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க உங்க மூலமா தான் நிறைய பேர் பண்ணுவாங்க, அதுவும் அது தெரியும். சோ அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 2 months ஆகும். சோ இப்போ ஆகஸ்ட் 22 2022ல சொல்லியிருக்காங்க. செப்டம்பர், அக்டோபர், பை நவம்பர் இதெல்லாம் ரெடியா இருக்கும். சோ அதுக்குள்ளார இவங்க போய் சர்ச் பண்ணலாம், எல்லாம் ரெடி ஆகலாம், அதுக்குள்ளார உள்ளார வரலாம். அண்ட் குட் நியூஸ் இஸ் ஃபார் ஐடி டாக்டர்ஸ், இன்னொன்னு என்ன சொன்னீங்க, இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட். சோ நம்ம ஊர்ல இருந்து வந்து 90% ஐடில வருவாங்க. அவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு இது என்ட்ரி பாயிண்ட். ஓகேவா? மினிமம் salary 33,000 பிளஸ் இது அத 33,000 வரணும். அதே மாதிரி நீங்க வந்து ஃபியூச்சர்ல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் அந்த கிரைட்டீரியா சொல்லிட்டீங்க. ஆமா, சாலரியில ஒரு இன்னொரு இது இருக்குது, 33,000 or going rate whichever is higher. அது எப்பவுமே நீங்க அதை எப்படி சொல்லுவீங்க, அந்த கோயிங் ரேட் உங்களோட பஞ்ச் லைன். சரியா? அதை நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன். சோ இது சூப்பரா முடிச்சாச்சு. சோ நாங்க இத ஒரு தனி எபிசோடா பண்ணிட்டு அடுத்து நீங்க சொல்றது வந்து இன்னொரு, ஏன்னா இதுவே வந்து ஒரு சூப்பரான எபிசோட் ஆயிடுச்சு. தேங்க்யூ வெரி மச் பத்ரி, இது ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்போ அடுத்ததுக்கு நம்ம போவோம்.